ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்போட 52வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் T20 வேர்ல்டு கப்போட கடைசி லீக் போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அர்னோஸ் வாலே கிரவுண்டு கிங்ஸ்டவுன் சென்ட் வின்சென்ட்ல வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ 25 ஜூன் காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நைட் நடக்கக்கூடிய இந்தியா ஆஸ்திரேலியா அந்த ரெண்டு டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை வின் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு சம் ரன் ரேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து மூவ் ஆகும். ஸோ இது எப்படியோ எந்தெந்த பிளேஸ் எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேன் பார்த்தீங்க அப்படின்னா சம் பேட் பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ்க்கு கிடைக்கும். பேட்டர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு பவுல் சொல்றது ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 6 T20 போட்டிகள் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 5 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 1 பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 136 அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் பங்களாதேஷ் 159 for 5. லோ ஸ்கோர் நேபாள் பார்த்தீங்க அப்படின்னா 85 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 4 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150க்கு மேலே 2 முறை ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இந்த ரன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து அடிச்சு மேக்ஸிமம் ரன்ஸாக இருக்குது. 170க்கு மேலே 190க்கு மேலே அந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இப்போ ரீசன்ட் மேட்சஸில் லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்லையும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமு, தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமு, ஃபோர்த் மேட்ச்லையும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம். ஸோ நடந்து முடிஞ்ச 4 போட்டிகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் எல்லா மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய ஆல் அவுட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒரு 6 விக்கெட் 7 விக்கெட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் விழுந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணி 5 விக்கெட் 7 விக்கெட் 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியான விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட் 4 மேட்சஸில் 29 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு வெறும் 6 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 23 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் எந்த டீமாக இருந்தாலும் அந்த டீமில் இருக்கக்கூடிய நார்மலான பேஸ் பவுலர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒமர்சாய், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குல்பதி நேம் எப்படி லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 4 விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி ஒமர்சாய் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பேஸ் பவுலர்ஸோட டைப்பில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் தான் 25 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 31 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட் எடுத்திருக்காங்க லாஸ்ட் 4 மேட்சஸில். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ஸோட டைப்பில் ஆஃப் பிரேக்கு 12 விக்கெட்டும், லெக் பிரேக்கு 12 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் சைனாமேனுக்கு 4 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் சைடு முகமது நபி இருக்காரு. லெக் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா ராஷித் கான் இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமது இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பிளேயர் இப்போ நேம் சரியாக தெரியல, ஸோ அவர் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. 4 டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கையில் இருக்க ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவராக பிச்சு ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மேட்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு ஸோ சகிப் அல் ஹசன் இருக்காரு. ஆஃப் பிரேக்கு மெஹதி ஹசன் இருக்காரு. ரிஷாத் ஹுசைன் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிரேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. சைனாமேன் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் சைடு கிடையாது. ஸோ ஒரே ஒரு சைனாமேன் தான் இந்த மேட்ச் ப்ளே பண்ண போகிறாரு, நூர் அகமது. ஸோ இந்த பிச்சோட டைமென்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பிச்சோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் 76 மீட்டர்ஸும், மிட் விக்கெட் கவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 75, 72 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட் பவுண்டரிஸ் 67, ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 61 அப்படிங்கிற மாதிரியும், ஃபைன் லெக் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 58 மீட்டர்ஸும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 50 சம்திங் ரீசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த பிட்ச் அனாலிசிஸில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டீமு ஒரு 150லேருந்து 160 வரைக்கும் அடிக்க போகிறாங்க. அது கூட கம்மியாக கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுற டீமுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ 2 டீமோட பிளேயிங் லோனை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஹமதுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. குல்புதீன் நெய்பா, அஸ்மதுல்லா ஒமர்சாய், முகமது நபி, கரீம் ஜனத், ரஷீத் கான், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நங்கேயாலியா,
கரோட். ஸோ அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கரோட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகிறாரு. நூர் அகமது, நவீல் உல் ஹக், ஃபசலக் ஃபரூக்கின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் 11 பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு. பங்களாதேஷ் சைடு தன்ஜீம் ஹசனே, ஸோ லிட்டன் தாஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நஜ்முல் சாண்டோ கேப்டன்சி பண்ண போகிறாரு. தோவித் கிரடாயி, ஷக்கீப் அல் ஹசன், முகமதுல்லா, ஜாக்கிர் அலி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷாத் ஹுசைன், மெஹதி ஹசனே, ஸோ தன்ஜீம் ஹசன், சக்கீப், முஸ்தபிசுர் ரஹ்மான் சொல்லி அவங்களோட 11 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் 11 வந்து தெரிய வருது. இந்த டோர்னமெண்ட்டில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்கிறேன். பங்களாதேஷ்க்கும் இந்த டோர்னமெண்ட்டில் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர்லி ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய மேட்ச்சில் அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் அமையும். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக ஆஸ்திரேலியாவுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆப்கானிஸ்தானுக்கும் வாய்ப்பு இருக்குது, பங்களாதேஷ்க்கும் வாய்ப்பு இருக்குது. பட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்ஜினில் வின் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால் இந்தியா கூட பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய கேல்குலேஷன் போயிட்டு இருக்க ரீசன் காண்டி ரெண்டு டீமுக்கும் முக்கியமான மேட்சாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்தியா அடுத்த ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடக்கக்கூடிய மேட்ச்சு மழையினால் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு 89% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அப்படி வாஷ் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணாலே பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஆப்கானிஸ்தானோட நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபசலக் ஃபரூக்கி, நவீல் உல் ஹக் தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால்ஸ் வந்து போல் பண்ண போகிறாங்க. மிட்வர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், நூர் அகமது, நபி, ஸோ இந்த 3 பவுலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல்லையும் போல் பண்ணுவார், மிடில்லையும் போல் பண்ணுவார், டெத்லையும் போல் பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒரே பவுலர் பார்த்தீங்க அப்படின்னா உமர் சாய் தான். ஸோ குல்பதீன் நைப் நேற்று மேட்ச் மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க 8th bowling ஆப்ஷனாக. ஸோ கிளிக் ஆச்சு 8th bowling ஆப்ஷன் 4 for 20 runs அப்படிங்கிறது 4 overs எக்ஸலண்ட்டான ஒரு bowling பர்ஃபார்மன்ஸ். எல்லா சூப்பர் பேட்ஸ்மேன்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா குல்பதீன் நைபையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது பங்களாதேஷோட நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தன்ஜீம் ஹசன், சக்கீப், ஸோ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆகிற ரீசன் காண்டி மீண்டும் ஷக்கீப் அல் ஹசனை நம்ம நியூ பால் செகண்ட் ஓவரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் சம்மோஸ் வந்து பவர் பிளேயில் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெஹடி அவரோட ஃபுல் ஓவர் ஃபுல்லாக முடிச்சிருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும், ரிஷாத் ஹுசைன் டீம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஷாக்கிப் அல் ஹசனும் அவரோட ஃபுல் 4 overs முடிப்பார். டெத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேஸ் போல தான் அவங்க டீமில் ஆடுறாங்க. இன்கேஸ் ஜாகிர் அலியை ஸ்கிப் பண்ணி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டஸ்கின் அகமது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டஸ்கினோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. டஸ்கின் அகமது ட்ரீம் டீம் கேப்டனா வைஸ் கேப்டனா கூட இந்த மேட்ச்சுக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ப்ளே பண்ணார் அப்படின்னா. ஸோ டஸ்கினை மஸ்ட்டாக உங்கள் டீமில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ரஹ்மதுல்லா குர்பாஸும் இப்ராஹிம் சித்ரானும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் ரொம்பவே கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏர்லியராக முஸ்தபிசுக்கு ஓவர் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குர்பாஸோட விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹெட்ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குர்பாஸ்க்கு வெறும் 9 ரன் தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். ஸோ அவரோட ஆவரேஜ் வந்து 9 அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா சொரிஃபுல் இஸ்லாம். ஸோ சொரிஃபுல் இஸ்லாமும் உள்ளே வந்தார் அப்படின்னா அவரோட ஃபேண்டசி வேலையும் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த நியூ பால் பவுலர் உள்ளே வராங்களோ அவங்கள நீங்கள் மஸ்ட்டாக பங்களாதேஷ் சரி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி இப்ராஹிம் சித்ரானுக்கு பெருசாக வீக்னஸ் இருக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஃபேஸ் பண்ணி ஆடிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. பட் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சித்ரான் இவங்க 2 பேருக்கும் இடையே ஷக்கீப் போல் பண்ணுற ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக ரன்ஸ் வராது. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறாங்க அந்த பார்ட்னர்ஷிப்பு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் பெருசாலாம் வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஏர்லியராகவே பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்க்கப்படுது. ஸோ 1 down வர்றவர் பார்த்தீங்க அப்படின்னா குல்பதீன் நைபா இல்லை உமர் ஜாயா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ குல்பதீன் நைபுக்கு பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாக ரெக்கார்டு இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சு பேட்டிங் ஸ்லாட்டில் 88% மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொட்டேஷன் பிக் தான். ஃபஸ்ட்டு போலிங் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணையில் மட்டுமே நீங்கள் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாப்பில் இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஸில் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேஷன் இன்னும் நோட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகிறது ஒரு பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ராஹிம் சித்ரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் போலிங் சிஆர்விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உமர் சாய் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நான் பர்சனலாக மென்ஷன் பண்ணுறேன் ஒரு சூப்பரான டிஃபரன்ஷியல் கேப்டன் பிக்கு. ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஆர்விசி கொடுத்துக்கலாம். பேட்டிங் கூட கம்பேர் பண்ணல பவுலிங்கில் ஒரு 2-3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக எந்த இன்னிங்ஸ்னாலும் சிவிசி உமர் சாய்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு உமர் சாய் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன்.
முகமது நபி 51% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜிஎலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்டிஸ் நிறைய இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தஞ்சிரசன் லெஃப்ட் தான், ஸோ ஷாண்டோ லெஃப்ட் தான், ஷக்கீப் லெஃப்ட் தான். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்க ரீசன் காண்டி கொஞ்சம் இவரோட அசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிக ஓவர்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் வார்னர் விக்கெட்டை தூக்குறதுக்காண்டி அந்த ஒரு ஓவர் வந்து கொடுத்துருந்தார் ரஷீத் கான். வார்னர் விக்கெட்டை தூக்குனதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஓவர்ஸே வந்து கொடுக்கல. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரோட் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணார், நூர் அகமது ஒரு போல் பண்ணார். இந்த மாதிரி ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. கேப்டன்சி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால நபி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ஜிஎலை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்மால் லீக் கூட சம் டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம். கரீம் ஜனத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட்டுகட்டில் 5 மேட்ச் ஆடி 6 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. பட் பவுலிங் பெருசாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் இவரோட பேட்டிங் இந்த பர்டிகுலர் டீமுக்கு தேவைப்படுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணல ரேராக சம் டீம்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஷீத் கான் ஹெட்கட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 மேட்ச் ஆடி 18 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் 14 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கேப்டன் வைஸ் கேப்டனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் வந்து இந்த மேட்ச்க்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. நெக்ஸ்ட் கரோட் தான் ப்ளே பண்ணுறாரா இல்லை எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வராங்களா டீமில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கரோட் ப்ளே பண்ணாலுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்க ரீசன்காண்டி ரேராக தான் விக்கெட் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர் பார்த்திங்க அப்படின்னா 13 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொட்டேஷன் பிக் தான். ஜிஎல் பொறுத்த வரைக்கும் 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீம் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நூர் அகமது ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் கொடுத்த ரீசன்காண்டி பர்சன்டேஜ் வைஸாக நிறைய ட்ராப் பண்ணியிருக்காங்க. 20% கீழே தான் இருக்கார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் 100 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்கில் ஸ்பின் விக்கெட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க இன்கேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் பவுலிங் நூர் அகமது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பிக்காக தெரிய வராரு. நெக்ஸ்ட் நபீல் உல்ஹக், ஃபசலக் ஃபருக்கி இந்த 2 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் 2 பிளேஸுமே ட்ரீம் டீமில் வருவாங்களா இல்லை யாராவது ஒருத்தர் தான் வருவாங்களான்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபசலக் ஃபருக்கி பிலீவ் பண்ணுறேன். ஏழராக பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவார், பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது. போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபசலக் ஃபருக்கி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நபீல் உல்ஹக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் பிக்கு ஃபஸ்ட் பவுலிங் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ஃபஸ்ட் பவுலிங் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கம்பேர் பண்ணல. செகண்ட் பவுலிங்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வராங்க. அதுவும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் தான் 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க விழுந்த 29 விக்கெட்ஸில் அப்படிங்கிறது இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸாக இருக்குது. ஸோ செகண்ட் பவுலிங் ரேராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவரை சம் டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்கானிலேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் ஜத்ரான் இருக்காரு, அஸ்மதுல்லா உமர்சாய், முகமது நபி, ரஷீத் கான். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமது, ஃபசலக் ஃபருக்கி இந்த 6 பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னா குல்பதீன் நைபிட்ட போகலாம். இல்லை அப்படின்னா குர்பாஸ், இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தரை உங்கள் டீமில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக விக்கெட் கொடுப்பாரு அப்படிங்கிறது கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ குல்பதீன் நைபு டபுள் ஆப்ஷன் இருக்குது, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸும் அதிகமாக இருக்கும், ஒரு சேஃபான ஆப்ஷனாக தெரிய வராரு. இப்போ நெக்ஸ்ட்டு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சிரசனும் லிட்டன் தாஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபசலக் ஃபருக்கி பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக நல்லாவே ஸ்விங் பண்ணுவார். ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் நவீன் உல்ஹக் வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு போல் பண்ண அந்த பால் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டெலிவரி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ எக்ஸலண்ட்டான டெலிவரி, அந்த ஒரு ஆங்கிளுக்கு அந்த ஒரு பால் பார்த்திங்க அப்படின்னா அப்படி மூவ் ஆகிறதே பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டிராவிஸ் ஹெட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ அந்த மாதிரியான இனிஷியல் ஸ்டார்ட் வந்து கொடுக்குற ரீசன் காண்டி பார்த்திங்க அப்படின்னா தஞ்சிரசன், லிட்டன் தாஸ் 2 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா லிட்டன் தாஸ்க்கு கொஞ்சம் டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஹெட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17 174 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 7-8 மேட்ச் கிட்ட ஆடிருக்காரு. நிறைய மேட்சஸ் வந்து விக்கெட்டும் ஆகியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸும் ஒரு சேஃபான பிக்கு. பேட்டிங்கில் ஒரு 10லேருந்து 15 ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. விக்கெட் கீப்பிங்கில் இவர் வந்து அதிகமாக ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கம்பேரேட்டிவ்லி குர்பாஸ் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ தஞ்சிரசன் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் அஸ் அ பிளேயராக வந்து உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு நம்பிக்கையோட பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாண்டோ, ஹிர்டாய், ஷக்கீப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாண்டோ இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவருக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி டீம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்ச டீம். ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடி இருந்தார். ஸோ அதனால தான் T20க்கும் கேப்டன்சி கொடுத்துருந்தாங்க. பட் T20ஸில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அகெயின்ஸ்ட் முகமது நபி இவரோட விக்கெட்டை கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நியூ பாலில் கூட இன்கேஸ் பேஸுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நபியை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்க ரீசன் காண்டி ஷாண்டோ இந்த மேட்ச்சுக்கு டவுட்டு தான். ஸோ ரொட்டேஷன் பிக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டோபிக்
கிரடாய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலன்ட் பிக்கு. ஹெட்டுகிட்டில் 46 ஆவரேஜ் 2 மேட்ச் ஆடி வச்சிருக்காரு. பட் வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 19 தான் அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ரீசெண்ட் டேஸில் இந்த ஒரு டீமில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல டச்சில் இருக்கக்கூடிய பிளேயரில் தோவித் கிரடாயும் ஒருத்தர். 37% வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் தோவித் கிரடாயை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே நல்ல பிக்காக தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷகிப் அல் ஹசன் போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான சிவிசி, ஹெட்கிட்டாக இருக்கட்டும் வெனியூவாக இருக்கட்டும் எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸு போத்லேயுமே கொடுத்துருக்காரு. ஸோ மஸ்ட்டாக போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சிவிசி, ஷகிப் அல் ஹசன் ஸ்மால் லீக் கூட பெஸ்ட்டு கேப்டனை நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ முகமதுல்லா பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி பிக் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி முகமதுல்லா நீங்கள் மெஹதி ஹசனை சம் டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர் ஆப்ஷனும் இருக்குது, கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் மாறதுக்கான சான்ஸும் இருக்குது. முகமதுல்லா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஒரு 2 ஓவர் கிட்ட பவுல் பண்ணி 5 ரன் தான் கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கொஞ்சம் ரிஸ்கி தான், பவுலிங் போக மாட்டாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜாகிர் அலி செகண்ட் பேட்டிங் ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா சம் டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். ரிஷாத் ஹுசைன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் பிக்கு. ஆல்ரவுண்டரில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் கலக்கிட்டு இருக்காரு. பங்களாதேஷ் காண்டி பார்த்திங்க அப்படின்னா இவர் அடுத்து தன்ஜிம் ஹசன் சகிப். ஸோ இந்த 2 பவுலர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் நிறைய எடுத்து கொடுத்து இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸால் மட்டும்தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸும் தன்ஜிம் ஹசனை பிக் பண்ணிக்கலாம். மெஹதி ஹசன் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ஆடி ஹெட்கிட்டில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இல்லாத ரீசன் காண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர்கிட்ட வந்து 1 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்கில் ஒரு 10 to 20 ரன்ஸ் வந்து அடித்தார் அப்படின்னா ஜிஎலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேப்டனாக வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தன்ஜிம் ஹசன் சகிப்பு ஹெட்கிட்டில் 2 மேட்ச் ஆடி பார்த்திங்க அப்படின்னா ஹெட்கிட் ப்ளே பண்ணல, வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 5 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. அதில் ஒரு மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட், ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் தன்ஜிம் ஹசன் சகிப்ட்டு ஒரு விசிஆர் கேப்டன் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இவரோட எக்ஸ்ட்ரா பேஸு குர்பாஸை ரொம்ப 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 கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது கெஸ்ஸிங்காக இருக்குது. லாஸ்ட்டாக முஸ்தபிசூர் ரஹ்மான் ஹெட்கிட்டில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, 5 மேட்ச்க்கு 6 விக்கெட் தான். பட் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸில் லிட்டன் தாஸ் டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ தோவித் கிரடாயி, ஷகிப் அல் ஹசனு, ரிஷாத் ஹுசைன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தன்ஜிம் ஹசன், முஸ்தபிசூர் ரஹ்மான் சொல்லி இந்த 6 பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸோடு நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ 7வது ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசன் காண்டி மெஹதி ஹசன் அப்படின்னு நான் போகிறேன். முகமதுல்லா அப்படின்னு போனால் கூட அது உங்களோட சாய்ஸாக வந்து இருக்குது. இல்லை தன்ஜீர் ஹசன் போனால் கூட உங்களோட பேட்டிங் ஸ்லாட்டு அது உங்களோட சாய்ஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஃபரன்ஷியல் பிக். ஸோ டிஃபரன்ஷியல் பிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் சைடு நூர் அகமது, ஒமர்சாய், நபின்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. பங்களாதேஷ் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஹிரடாய், தன்ஜீத் ஹசன் ஓப்பனிங் ஆடக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு. ஸோ முஸ்தபிசூர் ரஹ்மான் சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது இந்த மேட்ச்சுக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகம். ஒமர்சாய் பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹெட்கிட்டில் 5 மேட்ச் ஆடி 8 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. பேட்டிங்கும் மேலே ப்ரமோட் பண்ணுறாங்க. நபி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசன் காண்டி நான் நபி வந்து கொடுத்துருக்கேன். 51% ட்ரை பண்ணியிருக்காங்க. நபியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பங்களாதேஷ் சைடு தோவித் கிரடாய் பொறுத்த வரைக்கும் ஹெட்கிட்டில் 46 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. தன்ஜீர் ஹசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்கிட்டில் ப்ளே பண்ணாட்டாலும் இனிஷியலாக கொஞ்சம் ப்ளே பண்ணுவார். ஏன்னா இனிஷியல் பேட்டர்ஸ்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா பிச்சு டீசெண்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் கிளிக் ஆவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக முஸ்தபிசூர் ரஹ்மான் அவரோட கட்டர்ஸ் ஸ்லோயர் ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் குர்பாஸ், ரஷீத் கான், ஃபரூக்கின்னு சொல்லி இந்த 3 பிளேஸ் தான் அதிகமாக கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரஷீத் கான்ட்ட ஒரு சிஆர்விசி இல்லைனா ஷகிப் அல் ஹசன்ட்ட ஒரு சிஆர்விசி போங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள தான் தெரிய வராங்க. ரிஸ்கி ஆப்ஷனில் ஷகிப் அல் ஹசன், ஒமர்சாய், இப்ராஹிம் சத்ரான், தன்ஜிம் ஹசன் சகிப் அப்படின்னு சொல்லி 4 பிளேஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷகிப் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணிக்கலாம். அஸ்மதுல்லா, ஒமர்சாய் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணல விசிஆர் கேப்டன் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்ராஹிம் சத்ரான் ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும் சிவிசி. தன்ஜிம் ஹசன் சகிப் போத் இன்னிங்ஸும் பிச்சு செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ரீசனுக்காண்டி தான் நான் இவர் வந்து செகண்ட் பவுலிங் சிவிசியாக சொல்கிறேன். நார்மலாக இவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் தான் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். ட்ரீம் டீம் கேப்டனாக வருவார். ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் சிஆர்விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு டெமோ டீம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் குர்பாஸ் ஹாஸ் அ பிளேயராக மட்டுமே ட்ரை பண்ணியிருக்கோம். இப்ராஹிம் சத்ரான், குல்புதீன் நைபு, தோவித் கிரடாயி, ஷகிப் அல் ஹசன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷாத் ஹுசைன், ஒமர்சாயி, ரஷீத் கான், ஃபரூக்கி,
தன்ஜீம் ஹசன் சகீப், நவீன் உல் ஹக் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். கேப்டன் ஓரளவுக்கு ரிஸ்கா ஷகீப்டையும், வைஸ் கேப்டன் ரொம்ப ரிஸ்கா உமர் சைடையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து காட்டியிருக்கோம். ஸோ ஃபைனல் டீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.